நகரம்னு கூட ஒரு பேர் இருக்கு. நம்மளுக்கு தெரியும். இங்க அவ்ளோ கோயில்கள், இங்க நடக்கிற திருவிழாக்கள் இதெல்லாம் பத்திய ஒரு அத்தியாயமே இருக்கு. நீங்க புத்தகத்துல படிச்சுக்கணும். அதே மாதிரி நாடகம், தெருக்கூத்து இதுக்கெல்லாம் கூட பேர் போனது ஏகப்பட்ட நாடக கலைஞர்கள் மதுரையில இருந்து வந்திருக்காங்க. முக்கியமா ஜானகி அம்மாவ வந்து நான் இங்க குடுக்கணும்னு நெனச்சேன், காமிக்கணும்னு. ஏன்னா எந்த நாடகம் போட்டாலும் அந்த காலத்துல வந்து விடுதலை வேட்கையை தூண்டுற மாரி இருக்குமாம். இதனால நாடக கோட்டைக்கு வந்து வந்து கைதெல்லாம் பண்ணுவாங்களாம். ஆனாலும் அந்த அம்மா நாடக கலைஞர் ஜானகி அம்மா அவங்க வந்து விடுதலை வேட்கை நாடக கலையின் மூலம் அந்த காலத்தில் தூண்டியவர் பயம் இல்லாம. இப்பவும் வந்து திரைப்படம் அப்படின்னு எடுத்தா கூட மதுரையில எப்படி படம் ஓடுது அதை பொறுத்து அதை வெற்றியை நிர்ணயிப்போம் அப்படிங்கிறது இன்னைக்கும் அதுலயும் மதுரைக்கு ஒரு பேர் இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு. இப்படி வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நகரமாகத்தான் மதுரை இருந்திருக்கு. ஒரு நகரத்தோட வரலாற்றை நம்ம படிக்கிறதுங்கிறது அதோட சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா கதை கேட்கறதுக்காக மட்டும் கிடையாது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம், இந்த காலத்துக்கு தேவையான என்ன எடுத்துக்கிறோங்கிறதும் இருக்குல்ல. இப்ப பார்க்கும்போது நம்ம அப்ப இருந்தே நம்ம மதுரை நல்லாதான் இருக்கு, அப்படியே இருக்கட்டும் எங்க மதுரை, தயவு செய்து குழப்பிடாதீங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். கடைசியா நான் வந்து சில படங்கள், பழைய மதுரையை பத்திய படங்கள் சிலவற்றை காட்டிட்டு நான் இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நேரம் தாண்டி போயிட்டேன்னா இளமாறன், இது பரவாயில்லையா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இல்ல இல்ல பரவாயில்ல ஜெய். பரவாயில்ல, கோ ஹெட் ஜெய். சரி, நன்றி. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மதுரையில கிடாரிப்பட்டி அழகர் கோயில் வந்து அங்க வந்து பெருங்கற்காலம், அதாவது கிமு 1000 இருந்து கிபி 2000 வரைக்கும் உள்ள பாறை ஓவியங்கள்லாம் கிடைக்குது. கோட்டு ஓவியங்களாக மனித உருவம், கொம்புடைய மான், கையில ஆயுதத்தோட மனிதன், பக்கத்துல ஒரு நாய், இந்த மாதிரியான திமிலுடன் கூடிய மாடுகள், இந்த மாதிரியான கோட்டு பாறை ஓவியங்கள்லாம் மதுரையில இருக்கு. இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்களுடைய விரல் ரேகைகளின் சாட்சியங்கள் அழகா எழுதியிருப்பாரு. இப்படி மூதாதையர்களுடைய ரேகைகள் ஒரு பக்கம் இருக்குன்னா, மதுரையை மதுரையினுடைய காட்சிகளை, கோட்டைகளை, கோயில்களை வரைந்த மேற்கத்திய கைரேகைகள் ஒரு பக்கம் இருக்கு. அதையும் காமிக்கணும்னு நினைச்சேன். இப்ப இந்திய நிலப்பரப்பு வந்து எப்படி ஐரோப்பிய முதலீட்டாளர்களுக்கு காட்டுறது? அந்த காலத்துல போட்டோ அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்ப கிழக்கிந்திய கம்பெனி நினைக்குது இந்த வளத்தை காட்டினா தான் ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் இங்க வந்து முதலீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லி பல ஓவியர்களை இந்தியாவுக்கு வர வைக்கிறாங்க. அப்படி வந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுல முக்கியமானவங்க தான் இந்த தாமஸ் டேனியல்ங்கிறவரும் அவருடைய மருமகன் வில்லியம் டேனியல் அப்படிங்கிறவரும். இவங்க 1786 இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. கல்கத்தா, காஷ்மீர் எல்லாம் போயிட்டு கடைசியா 1792 இவங்க வந்து மதுரைக்கு வந்தாங்க. இவங்க திருமலை நாயக்கர் மஹால் வந்து இவங்க வந்தப்போ ஒரு பகுதி சிதிலமடைஞ்சிருந்தது. இந்த தாமஸ் டேனியல் வந்து அதை வரைகிறாரு. சிதிலமடைந்த பகுதியையும் சீரமைக்கப்பட்ட பகுதியும் ஒன்னா சேர்த்து அது ஒரு ரொம்ப லைவ்லியா இந்த எருமை மாடுலாம் மேய்ஞ்சிட்டு இருக்க மாதிரி, அந்த புல்லுல வந்து மக்கள் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரிலாம் ரொம்ப லைவ்லியா அவர் அதை அழகா வரைஞ்சிருப்பார் திருமலை நாயக்கர் மஹால. இவங்க வந்து தமிழகத்துல சென்னை, திருநெல்வேலி, திருச்சி, மலைக்கோட்டை, தஞ்சை பெரிய கோயில், மாமல்லபுரம், ராமேஸ்வரம்னு பல ஊர்களோட ஓவியங்களையும் இவங்க வரைஞ்சிருக்காங்க. ஆனா நான் காமிக்கிறது எல்லாமே மதுரையோட ஓவியங்கள் தான். மற்றதெல்லாம் செய்தியா சொல்றேன். இவங்க இந்தியா முழுக்க பயணிச்சு அலைஞ்சு திரிஞ்சு 144 ஓவியங்களை இவங்க வரைஞ்சாங்களாம். அது 6 தொகுதிகளா அந்த காலத்திலேயே அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அப்பவே அதோட விலை 60 பவுண்டு. இப்ப அதோட விலை 16,000 பவுண்டா. அப்பா, அப்படி 16,000 பவுண்டா அந்த தொகுதியினுடைய விலை. இவங்க ஓவியம் மட்டும் வரையல, மதுரையில வந்து தெப்பக்குளத்துல காலையில சாப்பிட்டுட்டு திருமலை நாயக்கர் மஹாலுக்குள்ளேயே பல நாள்கள் சுத்திட்டு இருந்தோம் அப்படின்லாம் அவங்க டைரி குறிப்பும் எழுதி வச்சிருக்காங்க. இந்த டைரி குறிப்பு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிக்சரிஸ்க் வாயேஜ் டு இந்தியா பை த வே ஆஃப் சைனா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கூட அவங்க 1810 வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அந்த புத்தகம் இருக்கு, அமேசான்ல கிடைக்குது. $28 அதனுடைய விலை. இவங்க 7 வருஷம் இந்தியால இருந்தாங்க. ஆனா இவங்க எந்த மொழியுமே கத்துக்கல. எல்லாமே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுதான். அதனால அவங்க புகைப்படங்களுக்கு கீழே கொடுத்திருக்க சில விவரங்கள்லாம் வந்து தப்பாதான் இருக்கு. இப்படி பழங்கால மதுரை வந்து இவங்க ஓவியங்களா மட்டும் வரையல, அந்த காலத்திலேயே புகைப்படங்களாகவும் இவங்க எடுத்தாங்க. இவங்க வரும்போதே அந்த காலத்து அந்த பெரிய கேமரா, அப்ஸ்கியூரா கேமரா, அதை ஒரு பெட்டி மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்தாங்க. அதுலயும் படம் எடுத்து வரைகிறது போக அதுல படம் எடுத்து வண்ணம் தீட்டுவாங்களாம். இதையும் அவங்க பண்ணியிருக்காங்க.
இவ்வளோ அழகா நம்ம மதுரையை வரைஞ்சிருக்காங்கல்ல, இவங்கள பத்தி வரலாற்று பேராசிரியர்களுக்கு கூட தெரியல, பள்ளி பாடநூல்கள் எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அதனாலேயே இவங்களுக்காகவே ஒரு தனியா ஒரு அத்தியாயத்தை ஒதுக்கியிருக்காரு எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள். இந்த மாதிரி மதுரை படம் எடுத்தவங்கள்ல முக்கியமானவர்னு ஒருத்தர் வந்து ஜார்ஜஸ் கஸ்ட் அப்படிங்கிறவர். இவரும் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சாரு. மதுரையினுடைய விளிம்பு நிலை மக்களை இவர் படம் எடுத்தாரு. அவங்க வெறும் கட்டடங்களை வரைஞ்சாங்க, இவர் வந்து மக்களையும் சேர்த்து சேர்த்து இவர் படம் எடுத்தாரு. 2 வருஷம் இவர் மதுரையில வாழ்ந்திருக்காரு. மீசையெல்லாம் வச்சுட்டு மதுரைக்கார் மாதிரியே மாறிட்டாராம். அவர் மதுரையில ஒரு ஸ்டூடியோவை வச்சிருந்தாரு. இந்த புகைப்பட கலையை வந்து மக்களுக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு கொஞ்சம் பேருக்கு. அவரை பத்தி இன்னும் விரிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா புத்தகத்தை தான் படிக்கணும். இந்த புத்தகத்துல வந்து பல இடங்கள்ல எழுத்தாளருக்கும் வாசகருக்குமே கூட ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இருந்த ஊரு இப்ப இப்படி இருக்கே அப்படிங்கிற அந்த ஏக்கம் தான். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன். முக்கியமா இந்த குகை ஓவியங்கள் நம்ம பார்த்தோம்ல, அப்ப கிடாரிப்பட்டி, கருங்காலக்குடி இந்த ஏரியா பகுதிகள்ல எல்லாம் இருக்கிற அந்த குகை ஓவியங்கள்லாம் இங்க போய் பார்க்கறதுக்கு கூட ஒரு முறையான பாதை கூட இல்ல. விருப்பமா இருக்கிறவங்க கூட போய் பார்க்கணும்னா முறையான பாதை இல்ல. முள் மண்டி கிடக்கிற கருவேலங்காட்டு வழியா தான் போகணும். எத்தனை பேர் போயிட போறாங்கல்ல. அப்படியே போறவங்க கூட அந்த ஓவியங்களுடைய அந்த மதிப்பை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. நம்ம மக்கள் நம்ம கைவண்ணத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதே நேரத்துல பக்கத்திலேயே கிறுக்கி வைக்கிறது. அந்த முக்கியத்துவம் கூட மக்களுக்கு புரியவே இல்லை. ஆனா இதே இது ஆஸ்திரேலியால வந்து உலுரு மலையில வந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்னைய ஓவியப்பாறை இருக்கு. அங்க போயிருந்தாராம் எழுத்தாளர். அவங்க வந்து மாலா வாக் அப்படின்னு சொல்லி ஒரு பயணமே ஏற்பாடு செஞ்சு அதனுடைய சிறப்புகளை அப்படி பயணிகளுக்கு விவரிக்கிறாங்க. அவ்வளவு ஏன் நம்மளுடைய பக்கத்து ஊர் கேரளால கூட பாறை ஓவியங்களை பார்க்க போனா ஒரு நல்ல பாதை இருக்கு, ஒரு சுற்றுலாத்துறை இருக்கு, அதை அழைச்சிட்டு போய் காமிக்கிறாங்க. இப்ப கூட பார்த்தா அந்த மங்கம்மா சத்திரம்லாம் வந்து கேப்பாரற்று கிடக்கிறதாக மக்கள் புகார் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு கவலையே ஒரு பெரிய ஒரு அத்தியாயம் முழுக்கவே அந்த கவலை அப்படியே பரவி கிடக்குது. மக்களும் அரசும் பொறுப்போடு இருந்துதான் இந்த திட்டங்களை வகுத்து இந்த பொக்கிஷங்களை எல்லாம் சரியான திட்டங்களை வகுத்து இந்த பொக்கிஷங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வையும் இந்த புத்தகம் நமக்கு தருது. முக்கியமா இந்த தூங்கா நகர் நினைவுகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் மதுரை பற்றிய வரலாறு, இப்படி ஒவ்வொரு ஊரை பற்றியும் இது மாதிரி ஒரு புத்தகம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நான் என்னை தேர்ந்தெடுத்து நீங்க தான் இந்த புத்தகத்தை படிச்சு சொல்லணும் அப்படின்னு எனக்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு முதல்ல நான் இளமாறனுக்கும் திணை அமெரிக்காவுக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். மதுரைக்காரின் பேர் தான். ஆனா இந்த புத்தகம் சொல்றதுல ஒரு சிறு பகுதியை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாமே எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த பகுதிகள் கூட பெண்ணாக பிறந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். எனக்கு அந்த மதுரையின் பல பகுதிகள் கூட எனக்கு தெரியல. முக்கியமா இனிமையாவது இந்த புத்தகம் தந்த நினைவுகளோட இந்த செய்திகளோட நான் மதுரையை புதுசா வலம் வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். அடுத்தடுத்து மதுரை போகும்போதெல்லாம் இந்த புத்தகத்தின் நினைவுகளோட நான் அது சொல்ற இடங்களை போய் நான் பார்க்கணும். இனிமே விளக்கு தூணுக்கு போகும்போது முக்கியமா அந்த கல்வெட்டை பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது. இந்த அருமையான வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ஜெயமாறன் தோழி. ரொம்ப அருமையா எங்களை ஒரு மதுரைக்குள்ள கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப நன்றி முத்துகிருஷ்ணன் தோழர். நானும் மதுரையில பிறந்து நானும் மதுரையில வளர்ந்தவங்க தான். ஆனா எனக்கும் இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரியல. இன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் எனக்கும் அதுல தெரிய வருது. வணிகம்லாம் எப்படி நடந்திருக்கு, அவ்வளவு கடல் இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இப்பதான் புலப்படுது. கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு எல்லாரும் நல்லா மதுரையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.